குழந்தை வரம் கேட்டு பதுக்க சென்றாலே ஐயா அகிலத்திரண்டு படித்தாலே போதுமே. குழந்தை வரம் கேட்டு பதுக்க சென்றாலே ஐயா அகிலத்திரண்டு படித்தாலே போதுமே. ஐயா அறுதியிட்டு உறுதியாய் மலரையும் பெற்றிடுவார் அன்பு வழி அவனே தனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமென்னா பணைய குறிச்சு வாழ்ந்து அன்பு வழி அவனே தனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமென்னா பணைய குறிச்சு வாழ்ந்து அன்பு வழி அவனே தனக்கு. கைதட்டலாம் ஆமா, எல்லாரும் நல்லா கைதட்டலாம். இது பனையங்குறிச்சியில் வந்து நின்று பாடுறதுக்கு நம்மளுடைய சொன்ன வாக்கெல்லாம் எழுதலை. ஐயாவுடைய வாக்கு எல்லாரும் அமைதியாக கேட்கணும், அன்பா கேட்கணும், உறுதியாக கேட்கணும். ஐயா சொன்னார், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், எல்லாமும் 10 அவதாரம் எடுத்தாரு ஐயா. கண்ணனாக வந்தது அவர் தான், ராமனாக வந்தது அவர் தான், கிருஷ்ணனாக வந்தது அவர் தான். இப்போ பண்டாரமா ஏன் வந்தார், எதுக்காக வந்தார் தெரியுமா உங்களுக்கு? எப்போ வந்தாரு, எப்பமா வந்தாரு? 1008ஆம் ஆசியிலே கலியுகத்தில் வந்தேனடா. ஓரடியா இறந்தவரே உலகமாலே வந்தேனடா. 1008 வந்தாரு. ஏன் வந்தாரு? உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எப்படிலாம் சேர்ந்தா பாத்தீங்களா? கலியம் படுத்தினானே. அப்ப ஐயா என்ன சொல்றாரு? எதுக்காக? உங்களுக்கு வேலை செய்ய. என்ன வேலை? வேண்டி வேலை செய்வதற்கு இறைந்தோடி வந்தேனடா. பண்டாரமாக ஐயா வந்தாரு. ஏன் வந்தாரு? கலியம் படுத்துற பாடு எல்லாம் பார்த்தாரு. எதுக்கு? கடைசியில என்ன எடுக்கணும்? 10 அவதாரத்தை எடுத்த ஆண்டவன் கடைசியில பண்டாரமாக வந்தாரு. ஏன்? கலியின பண்டாரம்னா அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காத. ஆனா ஐயா சொன்னாரே, நான் எப்படிப்பட்ட ஆண்டி? ஆண்டினா சாதாரண ஆண்டியா? ஆண்டி மகே ஆண்டியடா ஆரிகோ ஆண்டி வேணும். நான் பாட்டி மகே பாண்டியடா பணிந்தாரே பண்டாரே கிழவரடா பதிவைத்து விடுமே. எல்லாருக்கும் எண்ணம். ஆமா, பண்டாரம் வந்தாரு, இவருக்கு என்ன இருக்கும், ஏது இருக்கும்? ஒரே கேள்வி. இது கேட்கறதுக்கு முன்னால கேட்டுக்கங்க. பாடுறவன் ஏன் பாடுறான், எதுக்கு பாடுறோம், இதுக்கு மேலே எத்தனையோ கச்சேரி பார்த்துருக்கலாம். நாம இது 2வது முறையாக சொன்னாங்க. இது எப்படிப்பட்ட வாக்கு தெரியுமா? தினம் ஒரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டா பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் இசமே சொன்னோ. கனிமொழி சோதி வாக்கும் கை எழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோ தொலைத்தன பிறவிதாமே. ஐயா சொன்னாரே, தினம் ஒரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்துடும். இதெல்லாம் தெளிவா கேட்கணும். ஐயா சொன்னாரே, நல்ல நினைவோர்க்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராமல் பூமி மீது வாழ்ந்திடுவார். நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராமல் புவி மீது வாழ்ந்திருப்பார். ஐயா சொன்ன வாக்கு. அதனால இருக்கணும். பக்கத்து வீட்டுல கல்ல கொண்டு ஒரு கல்ல தூக்கி போட்டா நம்ம 2 கல்ல தூக்கி போடணும். அப்படித்தானே இருப்போம். ஐயா சொன்னாரே, அப்படிலாம் செய்யக்கூடாது. அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை வம்பு வசைகள் சொல்லி வைரா
வந்தாலும் அடியே சகித்துடுங்க. வாம்பு வசை சொல்லி வைதாலும் கேட்டுடுங்க. என்ன ஐயா சொன்னாரு? அப்ப ஏதுனா பொறுக்கணுமா? பொறுத்துதான் ஆகணும். அதான் கலியம் படுத்துவோம் அந்த காலத்துல. ஆமையா, அதனால பொறுமைதான் முக்கியம். ஐயா சொன்னாரு, மக்கா அவரவர்கள் செய்யும் குற்றம் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்க ஆண்டினா அறிவேன். ஐயா சொன்ன வாக்கு. அதனால பயப்படணும். முதல்ல திடமா இருங்க. அவர் சொன்னாரு, இதெல்லாம் நல்லா கேட்கும் போது திடமா இருக்கணும். ஐயாவுடைய வாக்கு இது. அதேதான், ரொம்ப திடமா இருக்கு. பாப்போம். இருக்கு அடிப்போமா? ஆமையா.